GST amnesty scheme, waiver of interest and penalty, 2017-18, 2018-19, 2019-20. GST SPL 02 ஸ்டெப் வைஸ் எப்படி ஃபைல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த அம்னஸ்டி ஸ்கீமோட பெனிஃபிட்ஸ் கிடைக்கணும்னா 31 மார்ச் 2025க்குள்ள SPL 02 ஃபைல் பண்ணணும். இந்த SPL 02 ஃபைல் பண்ணுறதுக்கு 2 கண்டிஷன்ஸ். ஒன்று, உங்களுக்கு டிமாண்ட் ஆர்டர் ஆன்லைனில் இல்லை ஆஃப்லைனில் வந்திருக்கணும். செகண்ட், நீங்கள் DRC 03ல் டேக்ஸை வாலண்டரி பேமெண்ட் பண்ணியிருக்கணும். அடுத்து DRC 03Aல டேக்ஸை செட் ஆஃப் பண்ணியிருக்கணும். இதில் நீங்கள் டேக்ஸ் மட்டும் பே பண்ணால் போதும், இன்ட்ரெஸ்ட்டும் பெனால்ட்டியும் பே பண்ண தேவையில்லை. நீங்கள் டிமாண்ட் ஆர்டர் டீட்டெயில்ஸை ரெடியாக வச்சுக்கிட்டிங்கன்னா இதை ஈஸியாக ஃபைல் பண்ணிடலாம். முதல்ல GST போர்ட்டலில் லாகின் பண்ணிவிட்டு சர்வீசஸ்க்கு போகணும். யூசர் சர்வீஸ் போய் மை அப்ளிகேஷன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். அங்கே ட்ராப் டவுன் பாக்ஸில் அப்ளிகேஷன் ஃபார் வெய்வர் அண்டர் 128A நியூ அப்ளிகேஷன் அப்படின்னு செலக்ட் பண்ணணும். அப்புறம் செலக்ட் SPL 02 கிரியேட் அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா கொஸ்டின்ஸ் வரிசையாக இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் எஸ் ஆர் நோ ஆன்சர்ஸ் கொடுத்துட்டே வரணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டிமாண்ட் நோட்டீஸ் ஆன்லைனில் வந்திருக்கா இல்லை ஆஃப்லைனில் வந்திருக்கா, மேனுவலாக வந்திருக்கா அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு ஆன்லைனில் வந்திருந்துச்சுன்னா எஸ் அப்படின்னு கொடுக்கணும், இல்லாட்டி நோன்னு கொடுக்கணும். அப்பீல் ஃபைல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும். பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் கொடுக்கணும், இல்லாட்டி நோ கொடுக்கணும். எஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் அது கேட்கும். அதாவது அப்பீல் வித்ட்ரா பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்கும். அப்பீல் ஃபைல் பண்ணலை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு மேலே கொஷின்ஸ் இருக்காது. உங்கள் டிமாண்ட் ஆர்டர் சர்வ்ட் அண்டர் 73 or 74 அப்படின்னு கேட்கும் அடுத்த கொஸ்டின். அதில் ட்ராப் டவுன் பாக்ஸ்லேருந்து உங்களுக்கு எதுக்கு கீழே வந்திருக்கோ அதை செலக்ட் பண்ணணும். அடுத்தது 75 கீழே இருக்கா அப்படின்னு கேட்டால் எஸ் ஆர் நோ அப்படிங்கிறத உங்களோட இதை பொறுத்து செலக்ட் பண்ணணும். எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். டேபிள் 1ல் பேசிக் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணணும். மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அது மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்கும். அதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணணும், இல்லாட்டி என்டர் பண்ணணும். டேபிள் 2ல் டீட்டெயில்ஸ் ஆஃப் டிமாண்ட் ஆர்டர் கேட்கும். உங்களுக்கு ஆன்லைனில் ஆர்டர் வந்திருந்ததுன்னா அதுவே ஆட்டோ பாப்புலேட் ஆகும். மேனுவலாக வந்திருந்துச்சுன்னா நீங்கள் தான் எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணணும். டேபிள் 3Aல உங்கள் டிமாண்டில் என்ன அமௌண்ட் வந்திருக்கோ அதை என்டர் பண்ணணும். இதுவே ஆன்லைனில் ஆர்டர் வந்திருந்துச்சுன்னா ஆட்டோ பாப்புலேட் ஆகிடும். மேனுவலாக வந்திருந்துச்சுன்னா நீங்கள் தான் என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டேபிள் 3Bல செக்ஷன் 16(4) கீழே ITC இன்எலிஜிபிளாக இருந்தது. அதை சப்சிக்வெண்ட்டாக செக்ஷன் 16(5), 16(6) கீழே எலிஜிபிள் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ITC இருந்ததுன்னா அதை டேக்ஸ் பேயர் மேனுவலாக என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் டேபிள் 4 அமௌண்ட் பெய்டு த்ரூ பேமெண்ட் ஃபெசிலிட்டி அகேன்ஸ்ட் டிமாண்ட் ஆர்டர் அப்படிங்கிறத ஃபில் பண்ணணும். இது ஆன்லைனில் நீங்கள் DRC 03ல் பண்ணியிருந்தா அதை என்டர் பண்ணணும், இல்லாட்டி 03Aல பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஆன்லைன்லேயே வந்திருந்ததுன்னா ஆட்டோ பாப்புலேட் ஆகிடும். மேனுவலாக வந்திருந்துச்சுன்னா நீங்கள் தான் என்டர் பண்ணணும். DRC 03ல் வாலண்டரி பேமெண்ட்டில் போய் பே பண்ணியிருந்தீங்கன்னா அதை DRC 03Aல போய் செட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்தந்த டிமாண்டுக்கு ஏற்ற இடத்துல போய் அது கரெக்டாக கனெக்ட் ஆகி உங்களுக்கு ஆட்டோ பாப்புலேட் ஆகிடும். இதுவே ஆஃப்லைனில் மேனுவலாக ஆர்டர் வந்துருந்துச்சுன்னா நீங்கள் ட்ராப் டவுன் பாக்ஸில் போயிட்டு மல்டிபிள் DRCs இருக்கும். அதில் நீங்கள் எதுக்குரிய பணத்தை கட்டியிருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அடுத்தடுத்ததை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும். அதிலே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணுங்கிறத டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. 5 டாக்குமெண்ட்ஸ் வரைக்கும் அப்லோட் பண்ணலாம். டாக்குமெண்ட் சைஸ் லிமிட் 5 MB. டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது டாக்குமெண்ட் டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது, இன்னொன்று ஃபைல் நேம் 2 கொடுக்கணும். டாக்குமெண்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும்போது ஹைஃபனும் ஸ்லாஷும் யூஸ் பண்ணி கொடுக்கலாம். இடையில ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது. ஃபைல் நேம் கொடுக்கும்போது அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாம், ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பண்ணி ஆட் டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். எல்லா டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டு ப்ரிவ்யூ பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்லேருந்து ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு வெரிஃபிகேஷன் போயிட்டு DSC அல்லது EVS கொடுத்து SPL 02 ஃபைல் பண்ணிடுங்க. தேங்க்யூ.